ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தய குழம்பு தான் வைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயமெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 2-3 பல் பூண்டு சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, நமக்கு தேவையான அளவு தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு ஒரு வானிலே அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொஞ்சமாக போட்டு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வெடித்து வந்தோடனே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு ஊற்றிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ கொதிக்கிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு நாள் கறிவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ கெட்டி ஆயாச்சு, வெந்துருச்சு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கலாம். அது வெந்துருச்சு. வெந்தய புளிக்குழம்பு ரெடி ஆயாச்சு.